எனக்கு லைஃப்ல வந்து இந்த சோமாரம் திங்கட்கிழமை அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பெஷலான டே, ரொம்ப லக்கி டே கூட. இந்த 2026ஓட மே 4th திங்கட்கிழமை வந்து எனக்கு மட்டும் இல்ல, நிறைய பேரால எதிர்பார்க்கப்படுற ஒரு முக்கியமான நல்ல நாளா அமையும் அப்படிங்கறத நம்புறேன். நாளைக்கு திங்கட்கிழமையில என்ன நடந்தாலும் நல்லதாவே நடக்கணும் அப்படின்னு அந்த சோமேஸ்வர மேல பாரத்தை போட்டாச்சு. ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, நாளைக்கு ரிசல்ட்டே தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே எலெக்ஷன் அந்த நாள் எல்லாரும் எப்படி வெயிட் பண்ணிட்டு இருந்தோமோ அதே மாதிரி எலெக்ஷனோட ரிசல்ட்டுக்கு ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ முக்கியமாக டிவிக்கே பெண்களும் சரி ஆண்களும் சரி நாளைக்கு வெளியே போகாமல் இருக்க முடியாது. பட் போனீங்க அப்படின்னா ஆஃப்டர் ரிசல்ட்டு நம்ம சுற்றி இருக்க ஏரியாவோட நிலவரம் எப்படி அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு வெளியே வாங்க. ஆட்சி மாறுச்சுன்னா கண்டிப்பா பெரிய ப்ராப்ளமை கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ எல்லாருமே வந்து சேஃபா தான் இருக்கணும். மற்றவங்க சொல்ற மாதிரி நமக்கு அரசியல் தெரியல அப்படின்னாலுமே எஸ், கண்டிப்பா நமக்கு அரசியல் தெரியாது. இந்த மறியல் போராட்டம் மற்றவங்க பெண்களா இருந்தாலும் சரி குழந்தைங்களா இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டு டிவிக்கே அழிக்கணும் அப்படின்னு அவங்க கரூர்ல செஞ்ச சம்பவங்கள் மாதிரி நமக்கெல்லாம் அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் பண்ண தெரியாது. அதனால நம்ம கொஞ்சம் சேஃபா இருக்கிறது தான் நமக்கு நல்லது. பதிலடி கொடுக்கறதுக்கு நிறையாவே டைம் இருக்கு. முதல்ல நடக்கிறதெல்லாம் நல்லபடியா நடக்கணும், அதுக்கப்புறம் நமக்கான நாளும் வரும். அப்போ நம்ம கவனிச்சுக்கலாம். இப்போதைக்கு எல்லாருமே சேஃபா இருங்க, அதுதான் முக்கியம். எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ புதுசா ஓட்டு போட்டிருக்காங்கல்ல, அவங்க யாருக்குமே வந்து இப்படி எல்லாம் பிரச்சனை வரும், ப்ராப்ளம் கிரியேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியாது. ஒரு அவேர்னஸ்க்காக இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க.